வணக்கங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான அறுவடை. சிகப்பு வெண்டை. இது பார்த்தீங்கன்னா, பிரேக் போட்டு தாங்க காய்க்குது. புதுசா போட்ட செடி அது. அதனால பாருங்க, இதில அழகா 2 காய் காய்ச்சிருக்கு. 2 செடியில. இத பார்த்தீங்களா? முன்னாடி ஒரு வெண்டைக்காய் பறிச்சுட்டோமா? இதில ஒரு வெண்டைக்காய். இன்னும் நல்லா கூட நீட்டாகும். ஆனால் ரொம்ப முத்திருமான்னு ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் இல்லைங்களா? எப்பயுமே ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் கொஞ்சம் சீக்கிரம் பறிச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டு கத்திரிக்காய். சூப்பரா இருக்கு பாருங்க. கலரே அழகுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா அழகாக சவந்திருக்கிற அத்திப்பழம். இந்த மாதிரிலாம் செடியில் பறித்து அப்படியே சாப்பிட்ற சந்தோஷமே தனிங்க, உண்மையிலுமே. அதுக்காக தான் நான் சொல்கிறது, ஒரு 4 செடி வீட்டில் வச்சு பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா, இது ஒரு கத்திரிக்காய். இந்த இடத்துல அந்த கத்திரிக்காய் பூச்சி டேமேஜ் பண்ணது பாருங்கள், ஹோல் போட்டுருச்சு. அதை பறிச்சிடணும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் ஒரு வரி கத்திரிக்காய். அது மேலே ஒரு பெரிய கத்திரிக்காய் இருக்குது. அது வந்துட்டு நான் விதைக்க விட போகிறேன். இது ஒரு அழகான வரி கத்திரிக்காய். சூப்பர் கலர் பாருங்கள், வைலட் ஒயிட்டு. அதுக்கப்புறம் ஒரு செர்ரி பழம். இது பாருங்களேன், செம்மையாக இருக்குது. ஏன்னா அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அழகான ரோஸ் பாருங்கள், பூத்திருக்கு. சிரிக்கிற மாதிரி, தலையாட்டி சிரிக்கிற மாதிரி ஒரு அழகு இல்லைங்களா? சூப்பராக இருக்கு பாருங்கள். அதையும் பறிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சூப்பராக சரியான அழகு ரெட்டில் வந்துட்டு ஒரு செம்பருத்தி பூத்துருக்குங்க. 2 பூத்துருக்கு பாருங்களேன். இது பக்கத்து வீட்டுக்காரங்களே கேட்பாங்க, உங்கள் செம்பருத்தி சரியான ரெட்டு அப்படின்னு. நான் இன்றைக்கி பறித்த சிகப்பு வெண்டை, கத்திரிக்காய், செர்ரி, அத்தி, ரோஸு, செம்பருத்தி இந்த மாதிரி பறிக்கிற சந்தோஷம் தான். எனக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.